இவங்க மரபு ஆகமம் இதெல்லாம் சொன்னாங்கன்னா இதை இவங்க வசதிக்கு ஏற்பாப்புல எத்தனையோ முறை மாற்றியிருக்கிறாங்க. ஆகம விதிப்படி பார்ப்பனர்கள் கோவில் கருவறைக்குள்ள வரக்கூடாது. திருமூலர் எழுதியிருக்காரு, சிவவாக்கியர் எழுதியிருக்காரு, பேர் கொண்ட பாப்பான் கோவிலுக்குள் வந்து விட்டால் ஆட்சி செய்யும் அரசன் செத்து விடுவான்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஆகம விதிப்படி யார் இருக்கா? பார்ப்பனர் அல்லாதர் தான் வெளியே நிற்கிறாங்க, பார்ப்பனர்கள் உள்ள இருக்கிறாங்க தீட்சிதர்ல இருந்து. இது ஆகமம். ஆகமங்கிறது தமிழர்களுக்கானது. நந்தியில இருந்து விமானம் வரை தமிழை வச்சது. ஆனா இன்னைக்கு அவங்க கோவிலுக்கு ஆகமம் மாறுது இல்ல. பழனி கோவிலுக்கு ஒவ்வொரு கோவிலுக்குமே ஆகமம். நீங்க சொல்லக்கூடிய எல்லா கோவிலுக்கும் பொதுவா எடுத்துக்க முடியாது. பழனி கோயிலை எடுத்தீங்கன்னா அங்க தேவேந்திர குல வேளாளர் தான் பூசாரியா இருந்தது. ஆகமம் மாறுது. இங்க தேவேந்திர குல இங்க தொட்டு கருவறைக்குள்ள போய் பூசைக்குள்ள உரிமை தேவேந்திர குல வேளாளருக்கும் பண்டார சாதியினருக்கு புலிப்பாணி சித்தர் மாறுதுன்னு அது எப்படி மாற்றப்பட்டுச்சு? நாயக்கர் ஆட்சி காலத்துல தெலுங்கு பிராமணர் வந்து அங்க மாத்தினாங்க. நீங்க இப்படி நீங்க ஆகமோ விதியெல்லாம் பேசுனீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும். அப்படி பார்த்தா தமிழை இழந்து பெருந்தன்மையா எல்லாத்தையும் மறந்து விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க பழசையெல்லாம் மாத்தணும்னா ஆபத்து சனாதனிகள். சரி.